நம்ம ஃபாதர் பிறந்த நாளைக்கு நாங்கள் கேக்கெல்லாம் வெட்டுறது ரெடி பண்ணி வச்சுருந்தோம், எல்லோரும் ஆர்வமாக இருந்தோம். ஆனால் அன்றைக்கி ஃபாதர் சொந்த ஊருக்கு போயிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம். அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றி. என்னுடைய பிறந்த நாள் அன்று தான் எங்களுடைய ஊர் அசனம், எங்களுடைய ஊரினுடைய அந்த ஊர் அசனம் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த புரட்டாசி மாதம் முதல் வியாழக்கிழமை நடைபெறும். இந்த வருடம் சரியாக என்னுடைய பிறந்த நாள் அன்று அந்த ஆசனம் வந்ததுனால் நான் அந்த ஆசன விருந்துக்கு ஆசனம் சாப்பிட்றதுக்காக இல்லை, அந்த திருப்பலிக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அதனால் கண்டிப்பாக போக வேண்டியதாக இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து சாமியார் ஆவண எல்லா மண்ணின் மைந்தர்களையும் வர வச்சுருந்தாங்க. அதனால் அதற்கு கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு சூழல். அதனால தான் நான் போயிட்டேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக அங்கே இருந்திருப்பேன். சரியா, அது நம்முடைய நிர்வாகத்தினர் தான் தெரியும். அதுக்கு முந்தின நாள், என்னுடைய பிறந்த நாளுக்கு முந்தின நாளே நம்முடைய நிர்வாகத்தினர் அழகான பரிசையெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நம்ம நிர்வாகத்தினர் சேசுதரனெல்லாம் சேர்ந்து வந்து அந்த பரிசெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதுமாரி நேற்று நாளிலே நம்முடைய குழந்தைகள், சரியா, நம்முடைய குழந்தைகள் உண்மையிலே நீங்கள் நிறைய என் மேலே அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரிந்தது. அந்த பிறந்த நாள் அன்று ஒரு 35 ஃபோன்கள் நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கு. சரியா, அது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அந்த குரூப், அந்த நம்முடைய அந்த தேவசகாயம் அந்த குரூப்பில் இருந்து தான் பார்க்க முடிந்தது. நிறைய பேர் அலைபேசி வழியாக தொடர்பு கொண்டீங்க, நிறைய பேர் மெசேஜ், சரியா, நிறைய பேர் மெசேஜ் வழியாக நீங்கள் என் மீது வைக்கக்கூடிய இந்த பாசத்தை வெளிப்படுத்தினது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்கள் என்பதனை நான் அதிலிருந்து உணர்ந்து கொண்டேன். நேற்று நாளில் நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு பரிசு உண்மையிலே பார்க்கின்ற பொழுது அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நான் சாமியாராகி முதல் ஆண்டு இடிந்தகரையில் ஒரு ஆண்டு சின்ன ஃபாதரா உதவி பங்குதியா பணியாற்றினேன். அங்கே அந்த குழந்தைகள் என்னுடைய பிறந்தநாள் அன்று இப்படி ஒவ்வொருத்தராக வந்து அந்த ஒரு பரிசு கொடுத்தாங்க. அப்போ நான் நினச்சேன், இந்த குழந்தைகள் நம்ம இவ்வளோ அன்பு வைத்திருக்கின்றார்களா அப்படிங்கிற நினச்சி பார்த்தேன். அந்த பரிசு இன்னும் என்கிட்ட சாமியாராகி 5 வருடங்கள் ஆகுது.
அந்த குழந்தைகள் எப்பாவது வரும்பொழுதுலாம் என் ரூம் வரும்பொழுதுலாம் அந்த பரிசை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. அது என்னுடைய வாழ்விலே ஒரு இரட்டிப்பான மகிழ்ச்சி கொடுப்பதாக நான் உணர்ந்து கொண்டேன். நேற்று நாளில் நம்முடைய குழந்தைகள் வருகின்ற பொழுதும் எனக்கு அதை தான் நினைவுபடுத்தியது. ஒவ்வொரு குழந்தைகளுமே ஒவ்வொரு பரிசை கொண்டு வந்து என்னை வாழ்த்தி உற்சாகப்படுத்தினார்கள். இது மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனவே உங்களுடைய கட்டாறு மடத்து இறை சொந்தங்கள் அனைவருக்குமே எனக்கு வாழ்த்துக்குரிய உங்கள் அனைவருக்குமே சிறப்பான நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளுமே ஜெபித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிக்க நான் உங்களோடு இருப்பேன், உங்களுக்காக பணி செய்வேன். உங்களை ஒவ்வொரு நாளுமே ஆசீர்வதிக்க நான் இறைவனிடம் என்னுடைய ஜெபத்திலே உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி.